கூடிய இசைமாழ்வு தாழ்வு மாதவர் சங்கம் போராட்டம் 23வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் ஏன் நடைபெறுகிறது என்பது சரியாக தெரியவில்லை. ஒவ்வொருவரும் என்ன அந்த சித்தரிப்பு என்றால் இதிலே ஒரு அரசியல் நாடகம் இருக்கிறது என்று இங்கே வருகின்ற அபிவிருத்தியை இவர்கள் தடுக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இங்கே 36 காற்றாலை இதுவரை வந்திருக்கு. இந்த காற்றாலையால் இருக்கு மன்னார் மாவட்டத்திற்கு ஏற்பட்ட அந்த அபிவிருத்தி என்ன என்று சொல்லி, ஆனா நாங்க சவக்குழிக்குள்ளதான் போகிறோம். இது எங்களோட மக்களுக்கு என்ன விளங்கல இருக்கிறோம். நாங்க ஒரு குறுகிய ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம், ஒரு சிறிய மாவட்டம். அப்ப இந்த மாவட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த தீவு அழிந்தா பெருநில பரப்பும் அதனால பாதிப்பு ஏற்படும். இலங்கை வரைபடத்தில் இருந்து மன்னார் மாவட்டத்தை இல்லாது ஒழிப்பதற்கான ஒரு செயல் இப்படியும் கூறலாம். நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். மன்னார் மாவட்டத்தில் இல்ல தலைமாடோடு சேர்ந்த போல இருக்கு. ஏன் இவர்கள் அங்கே இந்த காற்றாடியை நிறுவாமல் அல்லது அங்கே அந்த காற்றாடிகள் இசைமாழ்வு தாழ்வில் இருந்து வந்தபடி நான் சொல்ல கூறுகின்றேன். முதலீட்டாளர்கள் அல்லது வேண்டிட்டு போவாங்க. அதனால எத்தனையோ குடும்பம் பயன்பெறுது. அது மட்டும் இல்ல, இந்த தெரியாமல் இருக்கின்றது. நாங்க பிறந்தோம் இருந்தோம் செத்தோம் என்று இருக்கக்கூடாது. நாங்க செய்யும் பொழுது இந்த மாவட்டம். ஆனால் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அரசு அதை ஒரு மாத காலம். இரண்டாவது, இந்த ஜனாதிபதி நாங்கள் இந்த கனியம மண் அகழ்வை முற்றாக நிறுத்துகிறோம். எனது பெயர் அமிர்தலிங்கம் அந்தோனியா பிள்ளை. நான் மன்னார் மாவட்டத்தில் இசைமாழ்வு தாழ்வு கிராமம் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உண்மையாக உங்களுக்கு தெரியும், எமது மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய கொடிய அழிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று அநேகமாக இப்போ சகல பேருக்கும் தெரியும். ஏனென்றால் தொலைக்காட்சி வழியாக போன் வழியாக சகல விஷயத்தையும் நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உடனடியாக இந்த மண் அகழ்வு மற்றது காற்றாடி இவைகளை உடனடியாக நிறுத்தும்படி நாங்கள் எங்களுடைய சங்கத்திலிருந்து துடிவோடு வந்திருக்கின்றோம். பெண்கள் என்றால் எங்களுடைய மனங்கள் துடித்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கிராமங்கள், எங்களுடைய மாவட்டங்கள், எங்களுடைய கால்நடைகள், மீனவ சங்கங்கள் எல்லாம் அழிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை எங்களுக்கு இன்னும் மென்மேலும் கஷ்டங்களும் துன்பங்களும் எவ்வளவோ வந்து கொண்டு இருக்கிறபடியால் நாங்கள் பெண்களாவே முன்னெடுத்து இதற்கு வந்து கொண்டிருக்கின்றோம். உடனடியாக இதை நிப்பாட்ட வேண்டும். இந்த அழிவுகளை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் உடனடியாக நீங்கள் நிப்பாட்டுங்கள். மிகுந்த மன வேதனையோடு நாங்கள் கதைக்கின்றோம். உடனடியாக நிப்பாட்டுங்கள். எங்களுடைய அன்பான குருக்கள் எங்களுடைய நலன் விரும்பிகள் இங்கு எங்களுக்காக வந்து இருப்பது எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுக்க எங்களுடைய வேதனைகளோடு நாங்கள் இருக்க விடாமல் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் கட்டாயமாக இதை நிப்பாட்டும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டு நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த 23வது நாள் போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கோம். இசைமாழ்வு தாழ்வு பெண்கள் அமைப்பிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்னா இந்த காற்றாலை பூட்டுற தொடர்பாகவும் கனியமண் அகழ்வு தொடர்பாகவும் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். என்றால் இதால் அநேகமாக கூடுதலாக வறிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீனவர்கள் இன்னும் வறிய மக்கள் தான் கூடுதலாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மன்னார் மண் எதிர்காலத்தில் எங்களோட சந்ததிக்கு தேவை. எங்களோட பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து விட்டோம், ஆனால் எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் நிம்மதியாக அமைதியாக வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக நாங்கள் தாய்மாராகிய நாங்கள் இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காண்டி இந்த அரசாங்கம் இந்த காற்றாலை விருத்தி செய்கிறதையும் கனியமண் அகழ்வையும் நிறுத்தி எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரணும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் இந்த மக்களுடைய அனுமதி இல்லாமல் அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற மக்களுடைய அனுமதி இல்லாமல் எந்தவித அபிவிருத்திகளையும் மக்களுக்கு தீங்கி விளைவிக்கின்ற எந்தவித செயற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் வன்மையாக இந்த வேளையிலே கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னார் மாவட்டத்திலே 23வது நாளாக இந்த கனியமண் அகழ்வு காற்றாலை திட்டம் எங்களுடைய இந்த மன்னார் தீவிலே
நடைபெறக்கூடாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு எங்களுடைய இந்த மன்னார் பிரஜைகள் பிரஜை குழுவினாலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய இந்த மன்னார் தீவுக்கு இந்த 2 திட்டமும் தேவையற்ற திட்டமாக இருக்கின்றது. இதனாலே எங்களுடைய இந்த ஏற்படுகின்றது. அதே வேளையிலே மழை காலத்திலே மக்கள் இந்த மன்னார் தீவிலே வாழ முடியாது, தண்ணீர் தேங்கி மக்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு நகர்ந்து போகின்ற அந்த சூழல் ஏற்படுவதை நான் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வழியிலே இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீன்கள் கரைக்கு வராமல் மீன்கள் தூர இடங்களுக்கு ஓடி விடுகிறபடினாலே இந்த மீனவர்கள் மீன்களை பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரஜைகள் குழுவினாலே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டமானது ஒரு தகுந்த போராட்டமாக இருக்கின்றது. பலரும் இதை வரவேற்று கொண்டிருக்கிற வேளையிலே அரசாங்கமானது இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து முற்றாக இந்த 2 திட்டத்தையும் கைவிட வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் அருட்பிரகாசம், மன்னார் மறை மாவட்டம். இருக்கிறேன். காத்தாடியால் பல அனுபவங்களை